வணக்கம். ஷாயனமன். இன்று அஷ்டமி திதி. எல்லாருமே காலபைரவர் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பூஜைக்கு போயிட்டு ஆத்ம திருப்தியோட சுவாமி தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வருவீங்க. வந்த பின்னாடி நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் இந்த முறை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அடுத்த அஷ்டமிக்குள்ளே உங்களுக்கு மாற்றம் நிச்சயமாக கடவுள் கொடுப்பார். உங்கள் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மாற்றம் பெறுவது உறுதி. இது வரைக்கும் மாற்றமே இல்லை. என்னன்னே தெரில. நானும் நிறைய கும்பிட்டுட்டே இருக்கேன். அஷ்டமியான விரதம் இருக்கேன். அஷ்டமி திதியில் தீபம் போடுறேன், மிளகு தீபம் போடுறேன், வெண்கடுகு தீபம் போடுறேன். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. என்னுடைய பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. இந்த பிரச்சனை தீர்வதற்கு உண்டான வழிவகை ஏதேனும் கடவுள் வழிகாட்ட மாட்டாரா? அப்பா பைரப்பா, உன்னே சரணாகதி அடைஞ்சு நான் தினமும் வந்துட்டுருக்கேன். அஷ்டமி விரதம் இருந்துட்டுருக்கேன். என்னை கண் திறந்து பார்க்க மாட்டேயா? என்னை கடைக்கண்ணாவது பார்க்க மாட்டாயா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? அப்படி கடுகளவாவது நான் புண்ணியம் செஞ்சுருப்பேன் இல்லையா? அதை மலையளவை எனக்கு மாற்றி கொடுக்கக்கூடாதா? அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தரோட மனசில் ஆழமாக இருக்கும். வெளியில் சொல்ல முடியாட்டி கூட ஹிருதயத்தில் இருக்கும். இந்த ஹிருதயத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு உண்டான பதிவு தான் இது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. நம்முடைய முன்னோர்கள் ஆதி காலத்திலிருந்தே சமையலில் எல்லா வகையிலையுமே தாளிப்பதற்கு பயன்படுத்திட்டு வந்தாங்க. கண் திருஷ்டியை குறைப்பதற்கு, எதிரிகளை வெல்வதற்கு, நம்முடைய மனப்போராட்டத்தை குறைப்பதற்கு, கஷ்டத்தை தீர்ப்பதற்கு, நஷ்டம் வராமல் இருப்பதற்கு, இப்படி எல்லா வகையிலும் ஒருவருக்கு துன்பத்தை கொடுத்து அதிலிருந்து மீள வழி தெரியாமல் இருந்தால் இந்த கடுகை வைத்து சில விஷயங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். என்ன இது கால பைரவருக்கு கடுகுல பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். பலன் உங்களுக்கு கிடைக்கும் போது தான் அது என்னன்னு தெரியும். கடுகு இப்போ வெண்கடுகில் காலபைரவருக்கு உகந்தது அப்படின்னா வெண்கடுகு தீபம் போடலாம். அதே நம்முடைய மன போராட்டத்தை தவிர்ப்பதற்கு, மற்ற விஷயங்களை தவிர்ப்பதற்கு, எதிரிகள்னால் தொல்லை இருப்பதற்கு, மனக்கவலை, இந்த மாதிரி நிறையா நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விரட்டி அடிப்பதற்கு உண்டான ஒரே வழி உபாயம் எதுவென்று சொல்லலாம்னா கடுகு தான். ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்துட்டு அதில் ஒரு வாட்டர் பாட்டில் மூடி இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு அந்த வெள்ளை துணியில் போட்டு வெள்ளை நூல் போட்டு நல்லா சுற்றிடுங்க. சுற்றி எடுத்த பின்னாடி அதை நல்லெண்ணெயில் போட்டு தீபமாக போடுறது தான். தீபமாக போடும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன நெகட்டிவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் விலகிடும். பாசிட்டிவ் என்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே அந்த வெள்ளை துணியில் கடுகு ஒரு மூட்டையை முடிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா, அப்படியே கையில் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டே கரம் குப்பி அதை நல்லா அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சிந்தாமல் சிதறாமல் பதறாமல் பக்குவமாக காலபைரவர்கிட்ட நின்று ஆத்மார்த்தமாக உங்கள் மனசில் காலபைரவரை கொண்டு வந்துக்கோங்க, ஆஞ்சநேயரை கொண்டு வந்துக்கோங்க, சனி பகவானை கொண்டு வந்துக்கோங்க. இன்று போய் நாளை வா விநாயகர் பெருமானை நினச்சிக்கோங்க. ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு நீங்கள் இவங்களில் யாருக்கு வேணாலும் தீபம் போடலாம். செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை குறிப்பாக போட்டால் உத்தமம். அதுவும் இரவு 8 மணிக்கு மேலே போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி போட்டு போய் தூங்குங்க. தீபம் போடும் பொழுது உங்கள் அந்த கையில் வச்சிட்ருக்கும்போது அதை உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் இதெல்லாம் வேண்டாம், அதை மட்டும் 2 விஷயந்தான். இந்த 2 விஷயத்த நீங்கள் தீர்க்கமாக முடிவு பண்ணிக்கோங்க. அதை ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தீபம் போடுங்க. அந்த தீபம் போடும்போது கடுகு படப்படன்னு வெடிக்கும். அப்போது நீங்கள் என்னென்ன வேண்டியிருக்கீங்களோ நிச்சயமாக அது உங்களுக்கு உண்டானது எதுவோ அது மட்டும்தான் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் வரும். இப்போ அந்த வெள்ளை துணியில் எப்படி மூட்டை கட்டி வச்சுருக்கோங்கிறத காமிக்கிறேன், நான் பாருங்கள்.
இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா? இது வந்து எண்ணெயில் முடிஞ்சவங்க ஊற வச்சுக்கலாம். எண்ணெயில் ஊற வச்சுக்கலாம். முடிஞ்சவங்க எண்ணெயில் ஊற வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா தீபம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அகல் விளக்கில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் தீபம் போடுவது ரொம்ப உத்தமம். போட்டு வாங்க. தொடர்ந்து அஷ்டமி நீங்கள் தீபம் போட்டு வாங்க. நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்ரீ